சார் அடுத்து ஆனி மாதம் வரப்போகிறது. ஆனி மாதத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது சார்? பொதுவா ஒரு தகவலை சொல்லிடுறேன், முன்னோட்டமா சொல்லிடுறேன். எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கும். மாந்தியம் சேர்த்தா 10 கிரகம்னு கணக்கு. ஒரு மனிதர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் முதலில் எல்லா நேரங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும். இப்போ 8ல் சனி வந்துட்டாரு, ஜென்மத்தில் கேது வந்துட்டாரு, இப்படி 8ல் குரு போய் மறைஞ்சிட்டாரு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது மற்றும் ஒரு கிரகம் நமக்கு தேவையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. சனியன் ஆயுள்காரகன், கர்மகாரகன், இப்படி சூரியன் ஆத்மகாரன், ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் உண்டு. அதாவது முதல்ல திசாபுத்தி பார்ப்பாங்க. திசாபுத்தி ஏன் பார்க்குறாங்கன்னா, எந்த திசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அதை ஒட்டி அவருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படி பார்க்கின்ற போது இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் பார்க்கணும். இந்த ஆனி மாதம் என்பது தமிழ் மாதம் மிதுன மாதம்னு சொல்லுவோம். மிதுன மாதம் எப்பொழுது சூரியன் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த மாதம் தான், சித்திரை மாதம் தான் மேஷ ராசிக்குள் சஞ்சரிப்பார். அடுத்து வைகாசி ரிஷப ராசிக்குள், இது மிதுன ராசி, மிதுன மாதம், மிதுன ராசி சொல்லலாம். இந்த ஆனி மாத பலன்களில் சூரியன் எங்கே சஞ்சரிப்பார் என்றால் மிதுன ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பார் மாதம் முழுவதும். அடுத்து கடகராசிக்கு போவார். முடிஞ்சு பார்த்தீங்களா? இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 ராசினருக்கு சூரியன் மட்டுமே யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அந்த 4 ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி 1, அடுத்து சிம்ம ராசி 1, அடுத்து கன்னி, அடுத்து மகரம். இந்த 4 ராசினருக்கு சூரியன் என்ற ஆத்மகாரகனால் இந்த ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். இப்போ 4 ராசிக்கு ஒரு யோக பலன் கிடைச்சி போச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்க்கணும். குரு ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5 ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார். இப்பொழுது குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் மிதுனம், 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி, 9ஆம் இடம் விருட்சிகம், 7ஆம் இடம் மகரம், 5ஆம் இடம் மீனம். அப்ப இந்த 5 ராசினருக்கும் குரு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். முடிஞ்சு போய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து சனி பாருங்க, அவரும் 3, 6, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார். இப்ப யாருக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மகரத்துக்கு 3ஆம் இடம், 7 சனி வழங்கி போச்சு. அடுத்து 6ஆம் இடம் யாருக்கு? துலாத்துக்கு 6ஆம் இடம். அடுத்து 11ஆம் இடம் யாருக்கு? ரிஷபத்துக்கு. இப்ப சனி பகவானால் சுபிட்சம் அடைகின்ற ராசின்னு பாத்தீங்கன்னா மகரம், ரிஷபம், துலாம், இந்த 3 ராசினர் இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போகும். ராகுவால் ஒரு 3 ராசினர், கேதுவால் ஒரு 3 ராசினர், ஏதாகிலும் ஒரு கிரகம் இவர்களை வாழ வைத்து விடும். அந்த கிரகத்தின் காரகத்துவம் இவளை வலிமைப்படுத்தும், இவளை பெரிய செல்வாக்கு திகழ வைக்கும். இவளுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எதற்கு இந்த மாத பலன் பார்க்கணும்னா, இந்த நேரத்துல இந்த ராசினருக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இது பொது பலன் மட்டும்தான். பொது பலன் எடுக்கின்ற போது நட்சத்திரம், ராசி இரண்டையும் மையமாக வைத்து பொது பலன். சார், அடுத்து மிதுன ராசிக்கான ஆனி மாத பலன் எப்படி இருக்கும்? பார்த்தோன்னா இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சூரியன் ஜென்ம ராசிக்குள்ள, பொதுவாக சூரியன் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற போது உழைப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். இவருடைய செல்வாக்கு வெளிப்படும். சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சரிங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடக்குன்னா, இந்த ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஜெயிக்கணும்னு ஓடுறாங்க பாருங்க, அப்போதான் உடல்நிலை கொஞ்சம் சின்ன சங்கடங்கள் ஏற்படும். உழைக்கின்ற போதே நமக்கு சங்கடம் வரும், அது பொதுவான விதி தானே. அப்போ ஜூன் மாதம் இந்த மிதுனத்துல இந்த ஆனி மாதம் முழுவதுமே உழைப்பில் இவர்களுக்கு கவனம் இருக்கும், முன்னேற்றத்தில் கவனம் இருக்கும். அதுவே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி கிடைக்கும். கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எல்லா விதமான முயற்சிகளும் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அதை விட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனக்காரகன் புத்திரக்காரகனான குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரிப்பது.
இப்போ ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க இவ்வளோ நாள் இவங்க. ம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிலையான ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ஓடியவர்கள் நிலையான இடத்திற்கு வந்திருப்பார்கள். 2ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். ம். தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்படிங்களா இவன் குரு பகவான். இவங்களுடைய தன குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது ம். பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், செல்வாக்கு உயரும். எல்லாவற்றுக்கும் மேலாக 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவால் ஒரு பெரிய ஆதாயம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசினருக்கு ம். 10ஆம் இடத்து சனிக்கு ம். குருவுடைய பார்வை கிடைக்குது. ம். 10ஆம் இடத்துக்கு எப்போ சனி பகவான் வந்தாரோ அந்த காலகட்டம் முழுவதும், ம். அந்த காலகட்டம் தொடங்கி உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். ம். மெமோ வாங்கியிருப்பாங்க, திடீர் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்களா, பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, வேலையே விட்டுட்டு போயில சொல்ல நினைச்சிருப்பாங்க. இப்போ அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு குருவுடைய பார்வை சனிக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் செய்து வருகின்ற தொழிலிலும் முன்னேற்றம் இருக்கும், பார்த்து வருகின்ற உத்தியோகத்திலும் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். ம். பயம், வேலை மீது இருந்த பயம் போயிடும். ம். வேலைக்காக எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். வேலையில் இல்லாமல் இருக்காங்க, ம். வேலைக்காக எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். ஒரு நிறுவனம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கே சரியா சம்பளம் கிடைக்கல, ம். சரியான மதிப்பு இல்லை, வேற கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் முயற்சி பண்றாங்க, அந்த முயற்சி வெற்றியாகும். வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். சில பேருக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரம் மிதுன ராசில இருக்கு. ம். அதற்கு மேலாக சஞ்சரிக்கின்ற இடம் பார்த்தா கேது, ஞானமோட்சக்காரன் கேது 3ஆம் இடத்துல. ம். இப்ப தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இயல்பாகவே இந்த மாதத்தில் இவர்களுக்கு இருக்கு. ம். தைரியமாக செயல்படுவாங்க, கையில பணம் புழக்கம் இருக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், வேலையில ஒரு எதிர்பார்த்த இடமாற்றம் இருக்கும், கையில பணம் நிறைய புழங்கும். ராகு 9ஆம் இடத்துல. ம். அப்ப சில ஆலயங்களுக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அங்க போய்விட்டு வரக்கூடிய நிலை ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கொஞ்சம் கிடைக்கும், ம். வெளிநாட்டு தொடர்புகளும் கிடைக்கும், அந்நியர்களால் ஆதாயம் ஏற்படும். எல்லாமே சாதகமாக இருக்கு. புதனுடைய சஞ்சாரம் இந்த மாசத்துல நல்லாவே இருக்கு. ம். ராசிநாதன் புதன் இவர்களுக்கு அப்படிங்களா, ம். சொந்த இடம் வாங்குறது, சொந்த வீடு வாங்குறது எல்லாம் ம். வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கு. ம். சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருந்து விட்டாலே குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க, ம். பொன் பொருள் சேரும் சரிங்களா, நட்பு வட்டம் விரிவடையும், தன்னை ஆடம்பரமாக வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ம். எல்லாம் சாதகமாக இருக்கு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாதம் மிதுன ராசியில் இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல ஜூலை மாதம் 1ஆம் தேதி மதியம் தொடங்கி ம். ஜூலை மாதம் 3ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம். அந்த நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ம். நன்மையாக இருக்கும். ம். வழக்கமான வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும். சங்கடங்கள் வரும்போதெல்லாம் குலதெய்வத்தை வேண்டிக் கொள்வது இவளுக்கு நன்மை உண்டாகும்.